யாராவது கார் வாங்கணுங்கிற டெசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹோல்ட் த டெசிஷன் அன்டில் த தீபாவளி. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி தீபாவளி கிஃப்டாக நாங்கள் வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹாய், ஐ எம் ஆனந்தசாமி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். So there was a big announcement from the Prime Minister and Central Government that GST rates will be rationalized. August 15 அன்னைக்கு Prime Minister இந்த மாதிரி தீபாவளி கிஃப்டாக நாங்கள் வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக ஜிஎஸ்டி வந்தது 2017 வந்துச்சு, வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 8 வருஷத்தில் ஏகப்பட்ட கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், கோர்ட் டெசிஷன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து இப்போ ஒரு இந்த டெசிஷனுக்கு போகலாங்கிற முடிவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ ஆல்ரெடி வந்து 5 ரேட்ஸ் இருக்குது, 0, 5, 12, 28, 18, ஓகேவா? மொத்தம் 5 ரேட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 5 ரேட்ஸில் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபர்தராக டிசைட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ரேட்ஸ் மட்டும்தான் வச்சுக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம், இருக்கிற எல்லா குட்ஸையும் இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம், இந்த 3 டைப்லேயே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ 0 அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, 5 let it be. இனிமேட்டு 12 வந்து 28 இருக்காது. அப்போ 12 goods எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா either it will move towards 5 or it will move towards 18. ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின எந்த விதமான கிளாரிஃபிகேஷனும் இன்னும் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக இன்னும் சொல்லப்படலை. அதுக்குண்டான கவுன்சில் மீட்டிங்ஸும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சு மேபி ஒன் மந்தில் ஒரு 45 டேஸில் இதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு பெருசாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மீன் டைமில் அப்போ 12% இருக்க குட்ஸ் எதர் மூவ்ஸ் டு 5% ஆர் 18%, ரெண்டு ஏதோ ஒன்று மூவ் ஆகும்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் 28% குட்ஸுமே வந்து 18க்கு மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 28%ல் பெருசாக என்னென்ன குட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லக்ஸரி குட்ஸு அண்ட் ஆல்சோ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அண்ட் ஆல்சோ ஃபியூ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 28ல் இருக்கிறது எல்லாமே வந்து 18க்கு மூவ் ஆகும்னு சொல்ல கிடையாது, புதுசாக ஒரு ஸ்லாப் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 40%. அந்த 40%ல் சின் குட்ஸ், அதாவது சின்ங்கிறது இங்கே பாவம், ஓகேவா? சின் குட்ஸ் அண்ட் ஆல்சோ லக்ஸரி குட்ஸ் எல்லாமே இந்த 40% ஸ்லாபில் கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்வியஸாக யாராவது கார் வாங்கணுங்கிற டெசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா in my opinion please hold the decision until the Diwali. ஸோ தீபாவளி பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக இந்த கிளாரிஃபிகேஷன், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து காரோட ப்ரைஸஸ் கண்டிப்பாக குறையும்னு பெருசாக எதிர்பார்க்குறாங்க. என்ன ரீசன்னா இப்போ எல்லா கார்ஸோட ப்ரைஸுமே வந்து ஜிஎஸ்டி ரேட்டுமே வந்து 28% தான். பட் எல்லா காசுமே ஜிஎஸ்டி 28% தான். பட் ஒரு காரோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி, அதோட செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த செஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கார்ஸாக இருந்தது, ஸ்மால் பெட்ரோல் கார்ஸாக இருந்ததுன்னா அந்த செஸ் வந்து 1%. இதே ஸ்மால் டீசல் காசாக இருந்ததுன்னா அந்த செஸ் வந்து 3%. இதே ப்ரீமியம் காசாக இருந்தால், அதாவது ப்ரீமியம் செடானாக இருந்ததுன்னா, அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செடான் இருக்குது, ப்ரீமியம் செடான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிசைர் இஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செடான், அமேஸ் இஸ் அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செடான். ப்ரீமியம் செடான்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சஸ், சிட்டி, ஸ்லாவியா, வெர்னா, இதெல்லாமே வந்து ப்ரீமியம் செடான்னு சொல்லலாம். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 4 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அப்போ இதோட செஸ்ஸுமே வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஆப்வியஸ்லி அந்த 4 மீட்டர்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய காசு எல்லாத்துக்குமே ஆப்வியஸாக இந்த செஸ்ஸுங்கிறதே ரிமூவ் ஆகி 28% இருக்கக்கூடிய கேட்டகரி எல்லாமே 18%க்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா லக்ஸுரி குட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லக்ஸுரி குட்ஸோட டெஃபினிஷன் என்னங்கிறது கவர்மெண்ட் இது வரைக்கும் சொல்ல கிடையாது. இப்போ ப்ரிடாமினண்ட்டாக என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 1500 cc மேலே இருக்கிற குட்ஸ் எல்லாமே லக்ஸுரி குட்ஸாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு சொல்கிறோன்னா இப்போவே பாருங்கள், 1500 cc மேலே இருக்கிறதுக்கு ஒரு செஸ்ஸும் 1500 cc கம்மியாக இருக்கிற காருக்கு ஒரு செஸ்ஸும் இருக்குது. அதனால தான் அந்த ப்ரீமியம் காஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே 1497 cc, 1498 cc, சிட்டி, வெர்னா, விர்ச்சஸ், லேவியா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே 1500 cc இருக்கிறதுக்கு அந்த 2 cc 3 cc குறைச்சதுக்கு உண்டான காரணமே இந்த பெரிய இம்பேக்ட் ப்ரைஸில் இருக்குங்கிறதுனால தான். ஸோ ஆப்வியஸாக கார்ஸை, அதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்ஸை ஒரு லோ லெவல் செக்மெண்ட்டில் கம்மியாக நம்ம ஒரு பட்ஜெட்டட் காராக நம்ம வாங்கணுங்கிற பிளானில் இருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப இந்த டெசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணி வாங்குறது நமக்கு கண்டிப்பாக ஒரு 50,000லேருந்து 1 lakh வரைக்குமாவது மிச்சமாகுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. மேபி சிலர் சொல்லலாம்,
இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்து கஸ்டமருக்கு இது வந்து வருமா? கார் கம்பெனிஸே இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்களா? அவங்களே இதை அந்த ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணிடுவாங்க, கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க? நோவே, கண்டிப்பாக பாஸ் ஆன் பண்ணியே ஆகணும். ஆன்டி ப்ராஃபிட்டரிங்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த செக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டியில் இந்த ஜிஎஸ்டி ரேட்னால ஏதாவது ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்னா அந்த பிஸ்னஸ்மேன் எடுத்துக்காமல் அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சியூமருக்கு அதில் ப்ரைஸில் ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி காரோட ப்ரைஸ் வந்து 10 லட்ச ரூபாய் இருந்தது அப்படின்னா 28% ஜிஎஸ்டி அப்படின்னா 12,80,000 ரூபாய் கொடுத்து கார் வாங்கின நம்ம அடுத்தது நம்ம எவ்வளோ வாங்குவோம் அப்படின்னா 18%க்கு மூவ் ஆச்சு அப்படின்னா 11,80,000 ரூபாய் கொடுத்து தான் வாங்குவோம். அந்த 1 லட்ச ரூபாய் மீதி ஆகணும். இதுதான் சட்டப்படி. பட் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக போகுதுங்கிறது நமக்கு தீபாவளிக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, தேங்க்யூ.